மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ். ஒட்டுமொத்தமா முதலமைச்சரே தோத்து போற அளவுக்கு அப்படின்னா, ஒரு விஷயம் சிவா, ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி பார்க்கல. ஆட்சிக்கு எதிராக பெரிய ஒரு எதிர்ப்பு இல்லை, ஆட்சியாளர்களுக்கு எதிராக பெரிய எதிர்ப்பு இருக்கின்றது அப்படின்றத நான் பார்க்கிறேன். இங்க என்ன ஆயிப்போச்சுன்னா, குடும்ப அரசியல் தான் பண்றோம் அப்படின்றத இதுதான் இப்படித்தான் அப்படின்னு நியாயப்படுத்தினதோட இல்லாம, இப்படித்தான் நாங்க இருப்போம், ஜனங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு மமதையில இருந்துட்டாங்க திமுக. அது கடைசி நேரத்துல அதை சரியா அறுவடை பண்ணிக்கினது தாவேக. அதனாலதான் நான் சொன்னேன், ஆட்சிக்கு எதிராக இல்லை, ஆட்சியாளர்களுக்கு எதிராக. தாவேகா இப்ப திமுகவுடைய இடத்தை நிரப்ப போறாங்க. திமுக என்னென்னலாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் நாங்க சொல்றோம் செய்யறோம் அப்படின்னு அந்த இடத்தை அவங்க ஆக்குபை பண்ண போறாங்க. இங்கதான் ஒரு பெரிய மோதல் வரப்போகின்றது. தாவேகா திமுக வித்தியாசம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அந்த இடத்துல இவங்க வந்துட்டாங்க. அப்போ அந்த ஒரே இடத்துக்கு ரெண்டு பேரும் போட்டி அப்படின்னும் போது, சரியான பாடத்தை திமுக படிக்கல அப்படின்னு சொன்னா, தப்பா ஃபைட் பண்ணி இன்னும் சொதப்பி முழு இடத்தையும் தாவேகாக்கு கொடுத்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அதுதான் நான் சொன்னேன், கிரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படின்றது மேல போல. கூட இருக்க ஒரு கும்பல் உக்காந்துட்டு அப்படிங்களா ஒரு ரோசி பிக்சர் பெயிண்ட் பண்ணி, அவருக்கு அந்த சித்தார்த்தருக்கு அந்த மூப்பு, மரணம், நோய் இதெல்லாம் தெரியாமையே வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இவங்க வச்சுட்டாங்க. அதனால தான் அங்க என்ன நடக்குதுன்றது அவருக்கு தெரியும். இல்லைங்க நம்ம ஜெயிக்க மாட்டாங்க, போக போறேங்க அப்படின்னு போய் யாராவது போய் சொல்லுவாங்களா? அப்புறம் எதுக்கு இவ்வளவு கோடிக்கணக்கில் செலவு பண்ணது அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கின்றது. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இந்த இலவசங்கள் நமக்கு வெற்றியை தேடி தரும், அதுக்கப்புறம் எலெக்ஷன் நேரத்தில் காசு கொடுத்து வாங்கிடலாம், அதுக்கப்புறம் பாசிச பாஜக இது வடக்குக்கும் தெற்குக்குமான இது சனாதன இது சங்கு இப்படி சொல்லியே ஜெயிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இத்தனை வருஷமா நம்பிட்டு இருந்தாங்க. இதுலதான் ஓட்டையை போட்டிருக்கு தாவேகான்னு நான் சொல்றேன். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. சார், இப்போ தமிழகத்துடைய அரசியலே புரட்டி போட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, முதல்வர் வேட்பாளர்கள் மேக்சிமமா தோல்வியை தழுவ மாட்டாங்க. 96ஆம் ஆண்டுல பர்கூர் தொகுதியில ஜெயலலிதா தோல்வியை தழுவினாங்க. அதன் பிறகு தமிழக அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த முதல்வரும் MLA தேர்தலில் தோல்வி கண்டது கிடையாது. ஆனா 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி அழுத்த திருத்தமாக மார்தட்டி சொல்லி கொண்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் ஏன்னா ரிசைன் பண்ணிட்டாங்க, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொளத்தூர் தொகுதியில தோல்வி கண்டிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ். எப்படி சொல்றீங்க? அதான் ஸ்டாலினுக்கே டேஞ்சரஸா ஒரு ஆப்போசிட்ல ஒரு கேண்டிடேட் வந்துட்டாங்களே சார், அதுவும் சாதாரண கேண்டிடேட் இல்ல. அதனால தான் மக்கள் இது டேஞ்சர் போல இருக்குன்னு ஒதுங்கிட்டாங்களோ. டேஞ்சர்னா ரெட்டு, யாரும் போக மாட்டாங்க. இப்படி சொல்லியே ஒரு ஹாலோ ஒன்று கிரியேட் பண்ணி அதுதான் இப்போ பெரிய அளவுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதாவது சென்னையில் தாவேகா அப்படியே கிளீன் ஸ்வீப் அடிச்சு நவுத்திருக்காங்க. பட் ஸ்டில் சேகர் பாபு ஜெயிச்சிருக்காரு. சென்னை திமுகவுடைய கோட்டை, அது பெரிய ஓட்டை அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த கோட்டையெல்லாம் கிடையாது. ஆனால் சேகர் பாபு மட்டும் ஜெயிச்சிருக்கார், செந்தில் பாலாஜி ஜெயிச்சிருக்கார், KN நேரு ஜெயிச்சிருக்கார், கையில் மல்லிப்பூ சுற்றிட்டு போன அண்ணன் PTR தோற்று போயிட்டார். அவர் என்னென்னவோ சொன்னார், நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், இவங்க யார் தெரியுமா அப்படி இப்படின்லாம் சொன்னார். கட்சியில் சுந்தர் சி கிட்ட தோப்பாருன்னு நினச்சா சுந்தர் சி கூட அவர் 3வது இடத்துக்கு போயிட்டார். முஸ்தபா அவர்கள்கிட்ட அவர் தோற்று போயிட்டார். நிறைய அமைச்சர்கள் தோற்று போயிருக்காங்க. அதாவது உதயநிதி அவர்கள் கேபினெட்ல கூட நான் மந்திரியா இருப்பேன் அப்படின்னு அன்னைக்கே சொன்ன அண்ணன் துரைமுருகன் அவர்களும் தோத்து போயிருக்காரு 3வது இடத்துக்கு. நிறைய அமைச்சர்கள் இந்த மாதிரி தோத்து போயிருக்காங்க. TRB ராஜா அவர்கள் தோத்து போயிருக்காரு, குக்கர் கிட்ட தோத்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் கும்பகோணத்துல சாக்கோட்டை அன்பழகன் கிட்டத்தட்ட 30 வருடங்களா அந்த தொகுதியில திமுக தோல்வியே தழுவாத ஒரு இடம் அது, அங்கேயே தோத்து போயிருக்காங்க.
பட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படியோ ஜெயிச்சிட்டாரு. தத்தளிச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. பின்னடைவு அப்படிங்கிற நிலையிலேயே சென்றுகிட்டு இருந்தாங்க. இதுல வந்து நிறைய பாடங்கள் கற்க வேண்டி இருக்கின்றது திமுக. ஆனா அந்த ரைட் லெசன்ஸ் அவங்க வந்து கத்துப்பாங்களா அப்படின்றது தெரியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவேகா விட்டுருங்க, பொதுவில் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய கட்சி அப்படின்னா திமுக அடுத்த அளவில் இருக்கின்றது பாஜக. அதிமுகவில் இளைஞர்களே வர்றதில்லை அப்படின்னு எடப்பாடியார் அவர்களே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கச்ச நீங்கள் வந்து இன்னும் அது பாஜகலையும் அதே தவறு தான், சீனியர் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்துண்டு. பட்டு திமுகவை பொறுத்த வரைக்கும் பரம்பரையாக திமுக அப்படின்றதுனால அங்கே இன்கமிங் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. இது ஒட்டு மொத்தமாக முதலமைச்சரே தோத்து போகிற அளவுக்கு அப்படின்னா ஒரு விஷயம் சிவா, ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி பார்க்கல. ஆட்சிக்கு எதிராக பெரிய ஒரு எதிர்ப்பு இல்லை, ஆட்சியாளர்களுக்கு எதிராக பெரிய எதிர்ப்பு இருக்கின்றது அப்படின்றத நான் பார்க்குறேன். என்ன சார் வித்தியாசம், ஆட்சியாளர் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆட்சியாளர்கள் அப்படிங்கும் போது ஒரு குடும்ப அரசியல் அப்படிங்கிறத சொல்ல வர்றீங்களா? ட்ரிகர் பாயிண்ட். இப்போது 96 ஊழல் குற்றச்சாட்டுகளை விட அந்த ட்ரிகர் பாயிண்ட் எது அப்படின்னா வளர்ப்பு மகன் திருமணம். அதுக்கு அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் முட்டு கொடுத்தது, மாற்றி பேசினது, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள், அதுதான் மக்கள் மனசில் ஒரு பெரிய எதிர்ப்பை தோற்றுவித்தது. அதுக்கப்புறம் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணிச்சு. இங்கே என்ன ஆயிப்போச்சுன்னா குடும்ப அரசியல் தான் பண்ணுறோம் அப்படின்றத இதுதான் இப்படித்தான் அப்படின்னு நியாயப்படுத்தினதோடு இல்லாமல் இப்படித்தான் நாங்கள் இருப்போம், ஜனங்க வந்து எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு மமதையில் இருந்துட்டாங்க திமுக. அது கடைசி நேரத்தில் அதை சரியாக அறுவடை பண்ணிக்கினது தாவேகா. அதனால தான் நான் சொன்னேன் ஆட்சிக்கு எதிராக இல்லை, ஆட்சியாளர்களுக்கு எதிராக அப்படின்னு. அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் இல்லை அப்படிங்கிற மனநிலையில் இருந்தாங்களா, அல்லது எதிரிகள் குறித்து கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், கரெக்டான புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்தாங்களா? எந்த விஷயம் இம்பாக்டை ஏற்படுத்த போகுது அப்படின்றத பத்தி அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. அவங்க என்ன நினைச்சாங்க, லா அண்ட் ஆர்டர் இந்த மாதிரி விஷயங்கள், அஃப்கோர்ஸ் அதுவும் ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா சட்டம் ஒழுங்கு அப்படின்றது வந்து எங்கேயோ ஒரு மூலையில் நடந்தாலும் நமக்கு குபீர்னு வைத்த கலக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி இந்த மீடியா மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, இந்த சாமரம் வீசி கொண்டிருந்தார்கள் பத்திரிகையாளர்கள் இல்லையா, இதுலேயே அவங்க வந்து ரைட்டு அப்போ உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியல. மக்களுக்கு தெரியுது, ஆட்சியாளர்கள் கிட்ட தான் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்றது போல. நம்பர் 1. நம்பர் 2, இவங்க வந்து இந்த ஒரு ஐவரி டவர்லேயே இருந்துட்டாங்க. இதுதான் அவங்க பண்ண பிரச்சனை. கூட இருக்கவங்கெல்லாம் வந்து அப்படிலாம் இல்லைங்க, இது அப்படிங்க இப்படிங்க, இது ஜனங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஐயோ எப்போ அடுத்த எலெக்ஷன் வரும் திராவிட மாடல் 2.0 ஓட்ட குத்தலான்னு இப்படி இருக்காங்க. இப்படி அதாவது எதிர்கருத்து அப்படின்றதுக்கு சுத்தமாக இடம் இல்லாமல் போயிடுச்சு. சரி, இன்னைக்கு வந்து பாஜக நேற்றுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இது பார்த்தேன். ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா, குஜராத்திலிருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் இங்கே நேராக ரோட்டில் போனீங்கன்னா ஒரு பாஜக அல்லாத மாநிலம் கூட கிடையாது. எல்லாமே பாஜக ஆளும் மாநிலங்கள். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா இங்கேருந்து அங்கே வரைக்கும் நேராக போகலாம். அதே மாதிரி மேலே ஜம்மு காஷ்மீர் விடுங்க, ஹிமாச்சல் பிரதேஷ் விடுங்க, பஞ்சாப் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. மற்றபடி ஏராளமான மாநிலங்கள் ஆட்சியில் இருக்காங்க. 3வது தடவையாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க. ஆனாலும் இதை மோதியை எதிர்த்து தரக்குறைவாக பேசி எவ்வளவோ வந்துட்டுருக்கு. பெருசாக அதெல்லாம் அவங்க அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி இந்த குக்கரில் அந்த கேஸ்கெட் மாதிரி அது போயிட்டே இருக்கட்டும் என்ன இப்போ அப்படின்னு. ஆனால் இவங்க அதெல்லாம் பொறுத்துக்கவே இல்லை. தேடி யாரும் எதிர்கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு டோட்டல் மீடியாவை அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. சோஷியல் மீடியாவில் யாராவது கருத்து சொன்னோன்னே கப்புனு தூக்கி உள்ளே போடு, குண்டாஸில் போடு, மறுபடியும் ஒரு குண்டாஸில் போடு, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது பார்க்குற மக்களுக்கு இதெல்லாம் உள்ளுக்குள்ளே சப்கான்ஷியஸ் லெவலில் போயிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அவுட்லெட் கிடைக்கும் போது அப்படியே பெரிய அளவில் இது வெடிக்கும். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இவங்க பண்ண தப்பு தானே தவிர இவங்க மற்றவங்களெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் இப்போவும் அவங்க மறுபடியும் எதிர்கட்சியாக வந்துட்டாங்க. இப்போ வந்து கட்சியை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா சிக்கல் எங்கே தெரியுமா வருது? தாவேகா இப்போ திமுகவுடைய இடத்தை நிரப்ப போகிறாங்க. திமுக என்னென்னலாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் செய்கிறோம் அப்படின்னு அந்த இடத்த அவங்க ஆக்குபை பண்ண போகிறாங்க. இங்கே தான் வந்து ஒரு பெரிய மோதல் வரப்போகின்றது. அப்போ எதிர்கட்சியாக நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொன்னால் அதிமுகவை டீல் பண்ண விதம் வேறு. ஏன்னா திமுக அதிமுக அப்படின்றது ரெண்டும் வேறு. கொள்கை ஒன்றுன்னு சொல்லிங்கனாலுமே அவங்களுடைய அப்ரோச் ஆகட்டும், இல்லை வந்து ஆட்சி முறையாகட்டும்,
வேற மாதிரி தான் இருந்தது. ஆனால் தாவேகா திமுக வித்தியாசம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அந்த இடத்துல இவங்க வந்துட்டாங்க. அப்போ அந்த ஒரே இடத்துக்கு 2 பேரும் போட்டி அப்படின்னும் போது சரியான பாடத்தை திமுக படிக்கல அப்படின்னு சொன்னா தப்பா ஃபைட் பண்ணி இன்னும் சொதப்பி முழு இடத்தையும் தாவேகாக்கு கொடுத்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ நீங்க சொல்லும் போதுதான் இப்போ நாட்டில் நடந்த விஷயங்கள் ஏற்கனவே வந்து எதிர்வினை ஆற்றக்கூடியவங்க மீது ஆக்ஷன் எடுத்தாங்க, அதனால வந்து ஆளும் வர்க்கத்துக்கு தெரியாமல் போனது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து சிஎம்மா இருக்கும்போது ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை முதல்வர் போல தான் இருந்து ஆட்சி பண்ணாங்க, அவருக்கு எதுவுமே தெரியாது, கீழே வந்து ஒரு வளையம் இருக்கிறது, அவரை தடுத்து நிறுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டது. இதுதான் காரணமாக இருக்குமா? அதுதான் நான் சொன்னேன், கிரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படின்றது மேல போல கூட இருக்க ஒரு கும்பல் உக்காந்துட்டு பார்த்தீங்களா ஒரு ரோசி பிக்சர் பெயிண்ட் பண்ணி அவருக்கு அந்த சித்தார்த்தருக்கு வந்து அந்த மூப்பு மரணம் நோய் இதெல்லாம் தெரியாமையே வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இவங்க வச்சுட்டாங்க. அதனால தான் அங்கே என்ன நடக்குதுன்றது அவருக்கு தெரியல. ஸோ இதுதான் பெரியது. அப்போ அட்லீஸ்ட் ஒரு அளவுக்காவது அந்த எதிர்கருத்துக்களுக்கு இடம் கொடுத்தா என்ன இப்படி இருக்குதா அப்படி இருக்குதா இதை மேனேஜ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி வெள்ளம் வருது தண்ணி வருது அப்படின்னா இல்லை 80% 90% உடனே எல்லாரும் உக்காந்தீங்கன்னு ஆஹா நல்ல மழை இளையராஜா இசை டீ இப்படிலாம் நீங்க ஒரு அண்டா குண்டா கோஷி உட்காந்து போட்டு இருந்தீங்கன்னா பாக்குறவனுக்கு கடுப்பாவமா ஆகாது. அண்டான்னு யார சொல்ல வர்றீங்க? நிறைய வச்சிருக்காங்க விதவிதமா அந்த சீர்வரிசை. ஆமா சீர்வரிசை செய்யற மாதிரி இப்ப வந்து இவ்வளவு பெரிய அண்டால இருந்து நம்ம தூண்டு அடுக்கு செட்டு வரைக்கும் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி சைஸ் வாரியா அவங்க வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து மத்தளம் தட்டி கொண்டு சாமரம் வீசிக்கொண்டே இருந்தா அப்ப அதுதானே நம்ம காதுல கேட்கும். அந்த ஏழையின் அழுகுறல் உங்க காதுல கேட்கல. இதுதான் அவங்க பண்ண தப்பு சிவா. இப்போ நீங்க வந்து தலைமைக்கு தெரியாமல் இருந்தது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கும் போதுதான் இதுல வந்து எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி தோண்டிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த முறை வந்து எதிர்க்கட்சியாக திமுக இருக்கும்போது 2021 வியூகங்கள் அமைப்பதற்கு பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக் வந்து களத்தில் இறங்கி செயல்பட்டாங்க, நமக்கு எல்லாமே தெரியும். இந்த முறை வந்து சபரீசனுடைய பெண் நிறுவனம் தான் இதை கவனிச்சுக்கிட்டாங்க. சபரீசன் வந்து ஸ்டாலினுடைய மாப்பிள்ள. இப்போ கண்டிப்பாக பெண் நிறுவனத்துக்கு கள நிலவரம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான ரூபா கொடுக்கப்பட்டு ஏற்கனவே ஐபேக்ல ஒர்க் பண்ண பாதி டீம் தான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கள நிலவரம் பப்ளிக்கோட பல்ஸ் வந்து இந்த பெண் நிறுவனத்துக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களிடத்திலே மாப்பிள்ளை சொல்லி இருப்பார், சொல்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா திமுக வெற்றி பெறணும். இப்போ இங்கே என்ன தவறு நடந்திருக்கும்? இல்லைங்க நம்ம ஜெயிக்க மாட்டாங்க தோக்க போறேங்க அப்படின்னு போய் யாராவது போய் சொல்லுவாங்களா? அப்புறம் எதுக்கு இவ்வளவு கோடிக்கணக்கில் செலவு பண்ணது அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? இல்ல முன்கூட்டியே சபரீசன் அவர்களுக்கு கள நிலவரம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி உருவாது. அதாவது தாவேகா வெற்றி அந்த கேடர் இதை பத்தி என்ன விதமான கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு விதத்துல இந்த தாவேகா வெற்றி அதுக்கப்புறம் அந்த கட்சி அந்த தொண்டர்கள் முக்கியமாக அந்த கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லியாக வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா இலவசங்களை கொடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்றது டோட்டலாக அடிபட்டு போச்சு. உடனே சொல்லலாம் சார் அப்போ தாவேகால கூட தான் இவ்வளோ இலவசம்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அவங்க ஓட்டு போட்டவங்க கிட்டலாம் போய் கேளுங்க, நீங்கள் அவங்க என்னென்ன இலவசம் கொடுத்துருக்காங்க வாக்குறுதி கொடுத்துக்கிறாங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு சொல்கிற முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. அது விஜய் 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 விசில் விஜய் விசில் அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அது 3 எழுத்து இது 3 எழுத்து முடிஞ்சு போச்சு. 4000 ரூபா கொடுக்குறாங்களா 2500 ரூபா கொடுக்குறாங்களா இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அப்படி பார்க்க போனால் எடப்பாடி 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார். இவங்களும் தான் வந்து அது 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஏற்கனவே 1000 ரூபா கொடுத்தவங்க. ஸோ இதுதான் நான் சொல்றது. இதெல்லாம் வந்து இந்த டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்தில் அலுப்பாயிரும். அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கின்றது. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இந்த இலவசங்கள் நமக்கு வந்து வெற்றியை தேடித்தரும், அதுக்கப்புறம் எலெக்ஷன் நேரத்தில் காசு கொடுத்து வாங்கிடலாம், அதுக்கப்புறம் வந்து பாசிச பாஜக இது வடக்குக்கும் தெற்குக்குமான இது சனாதன இது சங்கு இப்படி சொல்லியே ஜெயிச்சிடலாம், மைனாரிட்டி சப்போர்ட் நம்ம பின்னாடி என்றைக்குமே இருக்கின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மைனாரிட்டி அவங்களுக்கு நாங்கள் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க தவிர மெஜாரிட்டின்ற வார்த்தையை அவங்க என்றைக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து இவங்களை ஜாதி வாரியாக பிரித்து வைக்கிறது, ஒன்று சேட விடுறது கிடையாது. அப்போது இவங்க சாலிடாக வருவாங்க, இவங்க துண்டு துண்டாக வச்சுன்னு இப்படி இது பண்ணிக்கலாம். இப்படியே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தாவேகாக்கு விழுந்த ஓட்டு இந்த ஜாதியில் இவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு அந்த ஜாதியில் ஓட்டு விழல அப்படின்னு சொல்ல முடியுமா? பரவலா எல்லா செக்டார்ல இருந்துமே ஒரு அலை அடி எல்லா ஜாதிக்காரங்களும் தாவேகாக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா? இனிமேலாவது தயவு செஞ்சு இந்த ஜாதி கணக்கெல்லாம் விட்டு தொலைங்க. இதுதான் நான் சொல்றது. இஷ்யூ எதுவுமே இல்லைன்னா மட்டும்தான் ஜாதின்றது ஒரு விஷயமா தெரியும் சிவா அவங்களுக்கு. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வரிசையாக தேர்தல் எடுத்து பாருங்கள், 91 96 மறுபடியும் 2001 2006 அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா பல ஜாதி கட்சிகளை இணைத்து ஒரு ரெயின்போ கோலிஷன் அப்படின்னு கலைஞர் கொண்டு வந்து தோத்து போனார் அவர்.
ஸோ ஜாதின்றது ஒரு ஃபேக்டர் கிடையாது. இவங்க தான் இன்னும் சில பேர் அரசியல்வாதிகளோ இல்லை மற்றவங்களோ ஜாதி ஜாதி இந்த ஜாதி இவங்களுக்கு அந்த ஜாதி இவங்களுக்குன்னு பங்கு போட்டுனுக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு மித்தையும் இன்னைக்கு தாவேக்கா அடிச்சு தொலைச்சி எடுத்திருக்காங்க. ஜாதியெல்லாம் விட்டுருங்க, எல்லாம் ஒட்டுக்கா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. ஓட்டுக்கு காசு நிறைய இடத்துல கொடுத்தாங்க, என்னது காயின் குத்தாங்க, அது குத்தாங்க, பரிசு பொருள் குத்தாங்க அப்படின்னு. இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்ததா? ஸோ இதெல்லாம் வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இத்தனை வருஷமா நம்பிட்டு இருந்தாங்க. இதில் தான் ஓட்டையை போட்டிருக்கு தாவேக்கான்னு நான் சொல்வேன். ஸோ அந்த விதத்தில் தாவேக்காக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இனிமேலாவது இவங்க ஆஹா இதெல்லாம் வேலையாவாதா, 4000 5000 10,000 இப்படி ஏற்றிக்கினே போனால் நம்ம ஜெயிக்க முடியாதா அப்படின்றத இவங்க ரியலைஸ் பண்ணணும். இப்போ தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கட்சி வெற்றி பெறுகிறது அப்படின்னா எதிரில் தோல்வி அடையக்கூடிய கட்சி பணநாயகம் வெற்றி பெற்று விட்டது அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைப்பாங்க. பணநாயகம் வெற்றி பெற்று விட்டது, அவங்க பணத்தை கொடுத்து வெற்றியை விலைக்கு வாங்கிட்டாங்க. அது திமுகவும் தெரிவிப்பாங்க. அதிமுக வெற்றி பெற்றால் திமுக சொல்லுவாங்க, திமுக வெற்றி பெற்றால் அதிமுக சொல்லுவாங்க. அப்ப இந்த தேர்தலில் பணநாயகம் தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதை எப்படி வெளில சொல்ல முடியும்? ஏன்னா பணம் கொடுத்தது இவங்க தானே, தோத்து போனவங்க தானே. அதனால பணம் தோத்துடுச்சு அப்படின்னு உள்ள ஒன்றா யோசிக்கலாம். இன்னும் இது இவ்வளோ செலவு பண்ணியும் ஜனங்க நமக்கு ஓட்டு போடலையே, இது மாதிரி பண்ணிட்டாங்களே, அப்போ இனிமேல் பணம் கொடுத்து ஜெயிக்க முடியாதா அப்படின்னு அவங்க யோசிக்கலாமே தவிர வெளில சொல்ல முடியாது. ரெண்டு சைடுமே அதிமுக திமுக சைலண்ட் மோட்ல தான் இருக்காங்க. எந்த கருத்துக்களையுமே முன்வைக்கல. திமுகவுடைய தோல்விக்கு என்ன காரணம், அதிமுகவுடைய தோல்விக்கு என்ன காரணம், விஜயுடைய வெற்றிக்கு என்ன காரணம், எதுவுமே சொல்லப்படல. இது அதிமுக பாஜக ஜெயிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா திமுக என்ன சொல்லியிருப்பாங்க, மதவாதம் வென்று விட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க, பாசிசம் வென்று விட்டதுன்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் பெங்கால்ல ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வைத்து இவிஎம் மெஷின்கள் மூலமாக பாஜக வெற்றி பெற்று விட்டது. இப்ப அதுவும் சொல்ல முடியாது. திண்டாடி போய் நிக்கிறாங்க. பணம் ஜெயிச்சிச்சின்னு சொல்ல முடியாது, ஜாதி அரசியல் ஜெயிச்சிச்சின்னு சொல்ல முடியாது, மதவாதம் பேசி ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது, இவிஎம் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, எஸ்ஐஆர் பண்ணி. ஏன்னா தாவேகால நிறைய பேர் எங்க பேர் இல்லை, எஸ்ஐஆர்ல விட்டு போச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எஸ்ஐஆர் பண்ணி எங்களை சொதப்பிட்டாங்க, அதுவும் சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியும் அப்படின்றதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் சைலண்ட் மோட்ல போயிருக்காங்க போல. இது பேச முடியாத சிச்சுவேஷன்ல உட்கார்ந்துருக்காங்க, அதாவது ஊமையாகி போய் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, என்ன ரீசன் சொல்லுது? புதுசா யாராவது கண்டுபிடிச்சு கொடுங்க. அதாவது மன்னரின் சந்தேகத்தை தீர்ப்பதற்கு 1,00,000 பொற்காசு, 1000 பொற்காசுகளா, சரி அது குத்தா கூட ஓகே. 1000 குத்தா, ஒரு காசு குத்தாலே நமக்கு இன்னைக்கு பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி பரிசு அறிவிச்சாலும் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த புலவர் கரெக்டான விஷயத்த சொல்லுவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தவறான டேட்டா தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு காரணம் புதுசா முட்டு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒன்று யாராவது யோசிச்சு சொல்லுங்கப்பா, இவ்வளவு பேரை நாங்க வேலை வச்சிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.